அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரா கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் இலக்கணம் டே 13 12ஆம் வகுப்பு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அணிகள் பத்தி பார்க்க போறோம். அணி இலக்கணம் என்றால் புலவர்கள் தன்னுடைய செயலுக்கு அழகு தருவதற்காக அணிகளை பயன்படுத்துறாங்க. அணி என்றால் அழகு. அனைவருக்கும் வணக்கம். பொருள் வேற்றுமை அணி என்றால் இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் ஒன்றில் இருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி ஆகும். பொருள் வேற்றுமை அணினா ரெண்டு பொருள் கொடுத்துட்டு அந்த ரெண்டு பொருளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை முதல்ல கூறுவாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பொருள்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அப்புறமா சொல்றதுதான் பொருள் வேற்றுமை அணி. அடுத்தது நிரல் நிறை அணி என்றால் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: அன்பு மரணம் முடித்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பண்பும் அது. சொல்லையும் அதனுடைய பொருளையும் வரிசையா நிறுத்தி அந்த வரிசைப்படி இணைத்து பொருள் தருவது நிரல் நிறை அணி. எடுத்துக்காட்டு: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதுல நிரல் நிறை அணி பயின்று வந்திருக்கு. அடுத்து ஏகதேச உருவக அணி என்றால் கவிஞர் தாம் எடுத்துக்கொண்ட பல பொருட்களை உருவகப்படுத்தி கூறும்போது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு: சினமென்னும் சேந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனைய சுடும். கவிஞரு அவரு எடுத்துக்கொண்ட பல பொருள்களை உருவகப்படுத்தும் பொழுது அதுல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்று இருக்க அதை உருவகப்படுத்தாமல் வருவதுதான் ஏகதேச உருவக அணி. இதற்கு எடுத்துக்காட்டு: சினமென்னும் சேந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனைய சுடும். இந்த குறள்ல ஏகதேச உருவக அணி பயின்று வருது. அடுத்தது தொழில் உவமை அணி. புலவன் தொழில் உவமை அணி என்றால் புலவன் தாம் கூற கருதிய பொருளை மற்றொரு பொருளுடன் செயல், அதாவது தொழில் சார்ந்து ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது தொழில் உவமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். புலவரு அவரு நினைச்ச பொருளை மற்றொரு பொருளுடன், அதாவது செயலோட ஒப்பிட்டு அழகுபடுத்தி சொல்வதுதான் தொழில் உவமை அணி. எடுத்துக்காட்டு: அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இந்த குறள்ல தொழில் உவமை அணி பயின்று வந்திருக்கு. அடுத்தது உவமை அணி என்றால் புலவர் தாம் கூற கருதிய பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது உவமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறந்தற்று. புலவர் அவரு நினைச்ச கருத்திய பொருளோடு மற்றொரு பொருளை ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவதுதான் உவமை அணி. எடுத்துக்காட்டு: உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அடுத்தது இன்னொருக்கு உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு: வையம் தகலிய வார்க்கடல நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார். அடுத்தது எடுத்துக்காட்டு உவமை அணி என்றால் உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் மற்றொரு வாக்கியமாகவும் அமைத்து போல போன்ற உவம உறுப்புகள் மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: துஞ்சினார் செத்தார் வேறு அல்லர் எஞ்ஞாற்றும் நஞ்சி உண்பார் கல் உண்பவர். ஊம ஒரு தொடராகவும்
உவமையும் ஒரு தொடராகவும் வந்து உவம உருவுகள் மறைந்து வந்தா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு: துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்ல எஞ்ஞாற்றும் நஞ்சி உண்பார் கல் உண்பவர் என்ற குறள்ல எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வருது. அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அப்படி என்றால் ஒரு செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி. எடுத்துக்காட்டு: எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொற்பொருள் பின்வரு நிலையணினா ஒரு செய்யுள்ள வந்த சொல்லே மறுபடியும் மறுபடியும் வர்றதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுக்கு எடுத்துக்காட்டு: எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. அந்த குறள்ல சொற்பொருள் பின்வரும் நிலையணி இடம்பெற்றிருக்கு. 12ஆம் வகுப்பில் உள்ள அணி இலக்கணம் முழுமையா முடிச்சாச்சு. அடுத்த வகுப்புல புதிய புதிய டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.